இங்க நம்ம வெற்றிக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வருதுங்க. எல்லாம் கடன் கொடுத்தவங்க தாங்க. வாங்கின சம்பளமும் கம்மி. இதில் கடனை எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி பாண்டிக்கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என் பேச்சை கேட்டு தானே உனக்கு இந்த நிலமை, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான்டா காரணம் அப்படின்னு சொல்லி பாண்டி ஃபீல் பண்ணுறாங்க. வேணும்னா ரகுபதி சார் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, இல்லைடா இனிமே அவர்கிட்ட உதவி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றி கராராக மறுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேண்ட்ரியில் சேல்ஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடிசன் கிட்ட கேட்குறாங்க ரியா. அதுக்கு எடிசன், வெற்றி செம டேலண்டான ஆளு தான் மேடம், ஆனால் சமோசா பப்ஸ்ன்னு புதுசாக ஏதாவது பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் பிஸ்னஸ் படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரியா வெற்றிக்கு ஃபோன் போடுறான். உன் மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா பர்சனல் ஈகோவை தள்ளி வைக்கணும், பேண்ட்ரியை டெவலப் பண்ண 2 பேரும் சேர்ந்து யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்ல, நம்ம வெற்றி எனக்கு மட்டும் ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க மேடம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம மாசா சவால் படுறாங்க. அடுத்த நாளே பேண்ட்ரிக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக ஜூஸ் சாம்பிள் கொடுக்குறாங்க வெற்றியும் எடிசனும். ஆனால் அங்கே வர்ற சின்ன பசங்க யாருமே அந்த ஜூஸை தொடக்கூட மாட்டேங்கிறாங்க. அதே பசங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் டோனட்ஸ் வாங்கி ஆசையாக சாப்பிட்றத வெற்றி கவனிக்கிறாங்க. ஆஹா, ரூட் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு சூப்பர் பிளானை போடுறாங்க நம்ம வெற்றி. ஆனால் விதி சும்மா இருக்குமாங்க. வெற்றி இனிமே மெயின் கிச்சனுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி செஃப் ஐஸ்வர்யா ராஜனுக்கு ஒரு மெயில் தட்டி விடுறாங்க. ராஜன் இதை உத்தமன் கிட்ட சொல்ல, உத்தமன் வந்து வெற்றி கிட்ட விஷயத்த சொல்கிறார். இது கண்டிப்பாக அந்த விக்கியோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சந்தேகப்பட பாண்டியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங்கும் நடக்குதுங்க. ராஜன், உத்தமன், ஐஸ்வர்யா, வேணினி எல்லாருமே இருக்காங்க. அதில் வெற்றியை கிச்சனில் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா பிடிவாதம் பண்ணிக்கிறான். ராஜனும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி, வெற்றி நீ பேண்ட்ரி வேலையை மட்டும் பார்த்தா போதும், கிச்சன் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. இங்கே சீன் கட் பண்ணா நம்ம நெடுமாறன் சார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற கெஸ்ட் கிட்ட எல்லாமே ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்காருங்க. அப்படியே எல்லாரு டேபிளுக்கும் அவரோட சொந்த செலவுலேயே ஃப்ரீயாக டெசர்ட் கொடுக்க சொல்கிறார். அங்கே நம்ம திவ்யாவும் கார்த்திக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெடுமாறனை பார்த்த உடனே திவ்யாவுக்கு பதட்டம் தொத்திக்குதுங்க. ஆனால் நெடுமாறன் அவங்க கிட்ட பேசாமலே கடந்து போயிடுறாரு. ஆனாலும் அவங்க டேபிளில் ஸ்வீட் வந்து சேருதுங்க. இதை பார்த்து கண் கலங்குற திவ்யா, பாத்தியா கார்த்திக், எங்கள் அப்பா என்ன அவரோட மகளாக பார்க்காம ஒரு சாதாரண கஸ்டமராக நினச்சிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அழுது ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு கார்த்திக் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துகிறான். இப்போ நைட் ஆனதுமே பவானி அக்கா கடையில் சோகமாக உட்காந்துருக்காங்க வெற்றி. ஏற்கனவே ஏகப்பட்ட கடை இருக்கு, இதில் உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வம்பு அப்படிங்கிற மாதிரி பவானி அக்கா அவனை திட்டுறாங்க. ரம்யாவும் வந்து என்னால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்குறான். ஆனால் ரம்யாவும் பாண்டியும் சும்மா இல்லாமல், நீ ஏன் கவலைப்படுற வெற்றி, பேண்ட்ரி சேல்ஸை தாறுமாறாக உயர்த்தி காட்டு, உன்னை கிச்சனை விட்டு துரத்துன அந்த டீமுக்கு உன்னோட வெற்றியால் பதிலடி கொடு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த தைரியத்தில் நம்ம வெற்றியோட கண்ணில் இப்போ ஒரு புது வெறி தெரியுதுங்க. உடனே சிரிச்சுக்கிட்ட மில்லட் குக்கீஸ், பன்ஸ்ன்னு ஹெல்த்தியான புது மெனு ஐடியாக்களை அவனோட டைரியில் எழுத ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம வெற்றி பேண்ட்ரியை வச்சு எப்படி ஜெயிக்க போகிறான், ஐஸ்வர்யாவுக்கும் விக்கியுக்கும் எப்படி ஆப் வைக்க போகிறான்னு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.